வெல்கம் டு ஃபின்டெக் குரு. இங்க நாம இந்திய பங்குச்சந்தைய அதோட அதிகாரப்பூர்வ ஆதாரங்கள்ல இருந்து அலசி ஆராயிரோம். இந்த நிகழ்ச்சியில பகிரப்படுற எல்லா விஷயங்களும் படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நோக்கங்களுக்காக மட்டுமே. முதலீடுகள் பத்தி நீங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி செபி அங்கீகாரம் பெற்ற நிபுணர்கள் கிட்ட ஆலோசனை கேளுங்க அல்லது உங்க சொந்த முடிவின்படி செயல்படுங்க. மீண்டும் ஒரு முறை சிவா வழங்கும் ஃபின்டெக் குருக்கு வரவேற்கிறோம். சரி, இன்னைக்கு நாம விவாதிக்க போறது கர்நாடகா வங்கியோட தற்போதைய நிலைமை, அதோட எதிர்கால வளர்ச்சி பாதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது கருத்து பரிமாற்றத்துக்கான ஒரு மேடை. ஆமாம், பாத்தீங்கன்னா 100 ஆண்டுகளை கடந்த ஒரு வங்கி இப்போ இந்த டிஜிட்டல் யுகத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்க முயற்சி பண்ணுது. ஆனா அதுல சில சவால்களும் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, சமீபத்துல நடந்த சில தலைமை மாற்றங்கள் நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கு. மிகச்சரி. அப்போ எங்களுடைய இன்றைய மைய கேள்வி இதுதான். கர்நாடக வங்கியோட இந்த சமீபத்திய சவால்கள், குறிப்பா இந்த தலைமை மாற்றங்களுக்கு பிறகும் கூட அதோட நீண்டகால வளர்ச்சி பாதை உறுதியா இருக்கா, இல்ல ஒரு நிச்சயமற்ற நிலைமை தொடருதா? இதுதான் கேள்வி. எங்க விவாதத்துக்கு ஆதாரமா பாத்தீங்கன்னா, எம்கே குளோபல் ஃபினான்ஷியல் சர்வீசஸோட ரிப்போர்ட், அப்புறம் வங்கியோட அதிகாரப்பூர்வ வெளியீடுகள், அதாவது பிஎஸ்சி ஃபைலிங்ஸ், இன்வெஸ்டர் பிரசன்டேஷன், ஏர்னிங்ஸ் கால் டிரான்ஸ்கிரிப்ட்ஸ், அதோட கேர் மதிப்பீட்டு அறிக்கை, இது எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்துறோம். நான் என்ன நினைக்கிறேன்னா, வங்கியோட அடிப்படை ரொம்ப வலுவா இருக்கு. அவங்களோட புதிய யுக்திகள், அப்புறம் இந்த டிஜிட்டல் விஷயங்கள்ல முன்னேற்றம், இதெல்லாம் அதோட எதிர்கால வளர்ச்சிக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை போடுதுன்னு நம்புறேன். ஆனா நான் இதுல கொஞ்சம் மாறுபடுறேன். ஏன்னா சமீபத்திய செயற்பாடு, முக்கியமா அந்த அடுத்தடுத்து நடந்த தலைமை மாற்றங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது வங்கி அதோட இலக்குகளை அடைய முடியுமாங்கிற ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு ஏற்படுது. சரி, அப்போ முதல்ல ஏன் தரப்பு பார்வைய சொல்றேன் கேளுங்க. கர்நாடக வங்கிக்கு 100 வருஷத்துக்கு மேல அனுபவம் இருக்கு. இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அவங்களோட டெபாசிட் பேஸ், அதாவது வைப்பு நிதித்தளம் ரொம்ப ஸ்டேபிள், அதே சமயம் நல்லா பரவலா இருக்கு. ஜூன் 30, 2025 நிலவரப்படி பாத்தீங்கன்னா 3 கோடி ரூபாய்க்கும் கம்மியான டேர்ம் டெபாசிட்கள் மட்டுமே 92% மேல இருக்கு. இதனால வங்கியோட நிதி ஆதாரம் ரொம்ப ஸ்டெடியா இருக்கு. ரொம்ப முக்கியமா வங்கியோட மூலதன போதுமை விகிதம், அதாவது CRAR, இது எதிர்பாராத நஷ்டங்களை சமாளிக்க வங்கியிட்ட கையிருப்புல எவ்வளோ கேபிட்டல் இருக்குங்கிற அளவு. அது 20.46%. இது ரிசர்வ் வங்கி சொல்ற அளவை விட ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு பெரிய சேஃப்டி நெட் மாதிரி. போன வருஷம் திரட்டின அந்த 1500 கோடி ரூபாய் மூலதனம் இதை இன்னும் கூட வலுப்படுத்தியிருக்கு. சரி, CRAR நல்லா இருக்குங்கிறத ஒத்துக்கிறேன். ஆனா வளர்ச்சி எப்படி இருக்கு? அதுக்கு வரேன், போருங்க. வங்கியோட வியூகமும் ரொம்ப தெளிவா இருக்கு. அதிக லாபம் தர்ற, வேகமா வளர்ற இந்த RAM பிரிவுகள், அதாவது ரீட்டெயில், அக்ரிகல்ச்சர், அப்புறம் MSME, இதுல அவங்க இப்போ நல்ல கவனம் செலுத்துறாங்க. போன வருஷத்தோடு ஒப்பிடும்போது இந்த பிரிவுல மட்டும் சுமார் 2300 கோடி ரூபாய் அளவுக்கு நிகர கடன் வளர்ச்சி, நெட் அட்வான்சஸ் growth இருக்கு. அதே சமயம் கம்மியான லாபம் தர்ற பெரிய கார்ப்பரேட் கடன்களை, குறிப்பா அந்த IBPC மாதிரி கடன்களை படிப்படியா குறைக்கிறாங்க. முதல் காலாண்டுல மட்டுமே 500 கோடி ரூபாய் IBPC கடன்களை வேற அதிக லாபம் தர்ற கடன்களா மாத்திருக்காங்க. அவங்க டார்கெட்டே IBPCய 1000 கோடிக்கு கீழே கொண்டு வர்றது. இது நிச்சயமா லாபத்தை அதிகப்படுத்தும். அப்புறம் டிஜிட்டல் விஷயத்திலையும் அவங்க சும்மா இல்ல. KBL1 ஆப், 570க்கும் மேற்பட்ட API வச்சிருக்கிற டெவலப்பர் போர்ட்டல், டேட்டாவை அனலைஸ் பண்ண ஒரு தனி மையம், அனலிட்டிக்ஸ் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், கிளவுட் டேட்டா பிளாட்ஃபார்ம், OFSA மாதிரி நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு வராங்க. ONDC பிளாட்ஃபார்ம்ல பர்சனல் லோன் கொடுக்க இணைஞ்ச முதல் வங்கியே இதுதான். கடைசியா தலைமை மாற்றம் நடந்திருந்தாலும் புதிய MD&CEO CEO திரு ராகவேந்திர பட், அவரே 38 வருஷம் இதே வங்கியில வேலை செஞ்ச அனுபவம் உள்ளவர். இது ஒரு கண்டினியூட்டி, ஒரு தொடர்ச்சியையும் இன்டர்னல் நாலேஜையும் காட்டுது. முதல் காலாண்டுல வரிக்கு பிந்தைய லாபம் PAT முந்தின காலாண்டை விட QOQ 15.8% அதிகரிச்சிருக்கு. காஸ்ட் டு இன்கம் ரேஷியோவும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கேர் மதிப்பீடும் ஸ்டேபிள்னு சொல்லுது. இதெல்லாம் நல்ல அறிகுறி தானே? என்ன சொல்றீங்க? நீங்க சொல்ற புள்ளி விவரங்கள்ல சில பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு, இல்லேன்னு சொல்லல. ஆனா நாம முழு படத்தையும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, போன வருஷத்தோட ஒப்பிடும்போது மொத்த பிசினஸ் வளர்ச்சி
வெறும் 1.1% தான். கடன் வளர்ச்சி அது -1.6% இருக்கு. முந்தின காலாண்டோட ஒப்பிட்டா கடன்கள் 4.7% குறைஞ்சிருக்கு. நீங்க ரொம்ப முக்கியம்னு சொன்ன அந்த RAM பிரிவு வளர்ச்சி கூட, அதாவது 5% YOY, இது மற்ற வங்கிகளோட பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மெதுவா தான் இருக்கு. இது ஒரு பெரிய நெருடலா இருக்கு எனக்கு. அடுத்து லாப வரம்பு, நிகர வட்டி வரம்பு NIM, அதாவது சிம்பிளா சொன்னா வங்கி கடன் கொடுத்து சம்பாதிக்கிற வட்டிக்கும் டெபாசிட்டுக்கு கொடுக்கிற வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். இது Q1 in FY26ல வெறும் 2.82% குறைஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, போன வருஷம் இதே சமயம் 3.54% இருந்துச்சு. இதுக்கு காரணம் என்னன்னா, ரெப்போ ரேட் குறைஞ்சதால EBLRஓட லிங்க் பண்ணியிருக்கிற கடன்கள், மொத்த கடன்கள்ல இது 70% இருக்கு. அது மேல வர்ற வருமானம் குறைஞ்சது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் டெபாசிட்கான செலவு, காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், அது போன வருஷத்தை விட அதிகரிச்சிருக்கு. நிர்வாகம் என்னதான் NIM 3% மேல போகும்னு சொன்னாலும் இப்போதைய நிலைமையில இது ரொம்ப ரொம்ப சவாலா தெரியுது. சொத்து தரத்திலையும் பிரச்சனை இருக்கு. மொத்த வாராக்கடன் GNPA 3.46%, நிகர வாராக்கடன் NNPA 1.44%ன்னு Q1 FY26ல முந்தின காலாண்டை விட அதிகரிச்சிருக்கு. கடன்கள் வாராக்கடனா மாறுற வேகம், ஸ்லிப்பேஜ் ரேட், அதுவும் அதிகரிச்சிருக்கு. கடைசியா என்னோட மிக முக்கியமான கவலை, இதான் மெயின் பாயிண்ட். வங்கியோட பிசினஸ் பெரும்பாலும் கர்நாடகாவை 64% கிளைகள் அங்கதான் இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம்னா, அதை விட முக்கியம், கடந்த சில மாசங்கள்ல MD and CEO, எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர், அப்புறம் ஹோல்சேல் பேங்கிங் ப்ராடக்ட் பிரிவு தலைவர்கள்னு இத்தனை முக்கிய நிர்வாகிகள் ராஜினாமா செஞ்சிருக்கிறது. இது நிர்வாகத்தோட ஸ்திரத்தன்மை, திட்டங்களோட தொடர்ச்சி, செயல்படும் திறன் மேல பெரிய பெரிய சந்தேகத்தை கொண்டு வருது. கேர் ரேட்டிங்ஸ் கூட இது ஒரு முக்கிய கவலையா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வங்கியோட எதிர்கால பாதையில ஒரு நிச்சயமற்ற தன்மையை காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு உள் அனுபவத்தையும் ஸ்திரத்தன்மையும் கொடுக்கும்ல, அது ஒரு பிளஸ் பாயிண்ட் தானே. நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா, அடுத்த கட்ட தலைவர்கள் தயாரா இருக்காங்க, திட்டங்கள் எல்லாம் அப்படியே தொடரும்னு உறுதி கொடுத்திருக்காங்க. பாருங்க, தனிப்பட்ட நபர்கள் வெளியே போறதுங்கிறது எந்த பெரிய நிறுவனத்திலயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. இதை நாம ஒரு இயல்பான மாற்றமா பார்க்கணும். மன்னிக்கணும், ஆனா நான் அப்படி பார்க்கல. இவ்வளவு குறுகிய காலத்துல இத்தனை முக்கிய பொறுப்புகள்ல இருந்து MD and CEO, ED, ஹோல்சேல் பேங்கிங் தலைவர், ப்ராடக்ட் தலைவர், இவங்கெல்லாம் வெளியேறுவது அது எப்படி சாதாரண விஷயமா இருக்க முடியும்? எனக்கு அது அப்படி தெரியல. இது வங்கியோட உள்சூழல் சரியில்லையோ, இல்ல எதிர்கால பாதையில ஒரு குழப்பம் இருக்கோ, ஊழியர்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையின்மை உருவாகி இருக்கோன்னு பல கேள்விகளை எழுப்புது. சரி, 38 வருஷ அனுபவம் உள்ளவர் வந்திருக்காரு, ஒத்துக்கிறேன். ஆனா இத்தனை பேர் போன அந்த இடைவெளிய அவரால மட்டும் நிரப்ப முடியுமா? அடுத்த கட்ட தலைவர்கள் தயார்னா அந்த நம்பிக்கை மார்க்கெட்டுக்கு, முதலீட்டாளர்களுக்கு வந்திருக்கா? கேர் ரேட்டிங்ஸ் சும்மா இல்லாம இதை ஒரு கவலைன்னு சொன்னதை நாம லேசா எடுத்துக்க முடியாது. அது ஒரு முக்கியமான குறிப்பு. இல்ல, அந்த கவலையோட முக்கியத்துவத்தை நான் குறைக்கல. நிச்சயமா அது கவனிக்க வேண்டிய விஷயம்தான். ஆனா வங்கியோட செயல் திட்டங்கள், அதோட கோர் ஸ்ட்ராட்டஜி வலுவா இருக்கு. வளர்ச்சி, லாபம்னு பார்க்கும்போது RAM பிரிவுல கவனம் செலுத்துறது, IBPC மாதிரி கம்மி லாபம் தர்ற கடன்களை குறைச்சிட்டு அதிக லாபம் தர்ற கடன்களுக்கு மாறுறது. குறிப்பா அந்த IBPCய 1000 கோடிக்கு கீழ் கொண்டு வரும் திட்டம், இதெல்லாம் நீண்ட காலத்துல அது லாபத்தை அதிகரிக்க நிச்சயம் உதவும். நிதி செலவு, காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், அது போன காலாண்டு விட குறைஞ்சிருக்கிறது ஒரு நல்ல அறிகுறி இல்லையா? நிர்வாகம் பாருங்க, FY26 இறுதிக்குள்ள கடன்களை 85,000-86,000 கோடி ரூபாய்க்கு உயர்த்தணும்னு இலக்கு வச்சிருக்காங்க. இப்போ 74,267 கோடியா இருக்கு. இது ஒரு கணிசமான வளர்ச்சி தான். இது NIM-ஐயும் மேம்படுத்தும்னு நான் நம்புறேன். அந்த வளர்ச்சி இலக்குகள் கேட்க நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் லட்சியமா தெரியுது. ஏன்னா முதல் காலாண்டுல RAM பிரிவு வளர்ச்சி வெறும் 5% YOY தான் இருந்துச்சு. இப்போ மார்க்கெட்ல போட்டி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப டஃப்பா இருக்கு. இந்த நிலைமையில இவ்ளோ பெரிய வளர்ச்சி இலக்க அடையறதும், நிம்மை கணிசமா, அதாவது 3% மேல உயர்த்துறதும் அது சுலபம் இல்ல.
நீங்களே சொன்ன மாதிரி 70% கடன்கள் EBLRோட இணைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா ரெப்போ ரேட் மாறுனா வங்கியோட வருமானம் உடனே பாதிக்கப்படும். இந்த தாக்கம் தொடரலாம். நிதி செலவு QOQ குறைஞ்சிருக்கலாம், ஆனா போன வருஷத்தோட YOY ஒப்பிடும்போது அதிகமா தான் இருக்கு. அதனால நிம் மேல அழுத்தம் தொடர நிறைய வாய்ப்பு இருக்கு. இலக்கு வைக்கிறது முக்கியம்தான், ஆனா அதை அடையறதுக்கான பாதை யதார்த்தமா இருக்கான்னு பார்க்கணும். சரி, சொத்து தரம் பத்தி நீங்க சொன்ன கவலைகளுக்கும் பதில் இருக்கு. ஆமா, GNPA, NNPA விகிதங்கள் கொஞ்சம் அதிகரிச்சது உண்மைதான், மறுக்கல. ஆனா Q1 முடிஞ்ச பிறகு 90 கோடி ரூபாய் அளவுக்கு வாராக்கடன் வசூல் ரெக்கவரி நடந்திருக்குன்னு நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. இது அடுத்த காலாண்டு முடிவுகள்ல தெரியும். மறுசீரமைக்கப்பட்ட கடன்கள் ரீஸ்ட்ரக்சர்ட் அட்வான்சஸ் அது கணிசமா குறைஞ்சு 888 கோடியா இருக்கு. அதையும் 800 கோடிக்கு கீழே குறைக்க இலக்கு வச்சிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் தானே. வாராக்கடனுக்கான ஒதுக்கீடு PCR ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ அதுவும் மேம்பட்டிருக்கு. வசூல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க. கடன்கள் வாராக்கடனா மாறுற வேகம் ஸ்லிப்பேஜ் அதிகரிச்சாலும் அதை சரி செய்ய நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. சோ அதுலயும் ஒரு கண்ட்ரோல் வரும்னு எதிர்பார்க்கலாம். வசூல் நடக்குது சரிதான், ஆனா Q1ல கடன்கள் வாராக்கடனா மாறுற வேகம், அதாவது ஸ்லிப்பேஜ் அது அதிகரிச்சது உண்மைதானே. முக்கியமா வங்கி எந்த பிரிவுகள்ல வளர்ச்சியை ரொம்ப நம்பி இருக்கோ, அதாவது MSME, வீட்டுக்கடன், விவசாயம், அதிலே NPA அதிகரிச்சிருக்கிறது அது கவனிக்க வேண்டிய விஷயம். போன வருஷம் இதே காலாண்டுல 0.59% இருந்த ஆனுவலைஸ் ஸ்லிப்பேஜ் ரேட் இந்த Q1ல 2.12% கேர் அறிக்கைப்படி ஆகியிருக்கு. இது FY25ல இருந்து 1.71% விட அதிகம். இது எதிர்கால அழுத்தங்களை சமாளிக்கிறது எவ்வளவு முக்கியம்னு காட்டுது. மறுசீரமைக்கப்பட்ட கடன்கள் குறைஞ்சிருந்தாலும் GNPA அதிகரிச்சிருக்கிறது ஒரு மிக்ஸ்டு சிக்னலை தான் கொடுக்குது. வசூல் நடக்கிறதோட புதுசா கடன்கள் கெட்டு போறதை கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல கவனம் தேவை. சரி, கடைசியா வங்கியோட தற்போதைய சந்தை மதிப்பு பார்ப்போம். இப்போதைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா வங்கியோட பங்குகள் அதோட புத்தக மதிப்புக்கு, அதாவது PABV கிட்டத்தட்ட 0.6 மடங்கு அளவுல ரொம்ப குறைவா ஒரு கவர்ச்சிகரமான விலையில வர்த்தகமாகுது. MK குளோபல் நிறுவனம் கூட வங்கியோட சொத்து மீதான வருவாய் ROA சுமார் 1.1% இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கலாம். ஏன்னா சந்தை நீங்க சொல்ற இந்த சவால்களை எல்லாம் ஓரளவு கணக்குல எடுத்துக்கிட்டு தான் இந்த விலையை நிர்ணயித்திருக்குன்னு தோணுது. விலை கவர்ச்சிகரமா தெரியலாம், அதை நான் மறுக்கல. நிச்சயமா அது ஒரு அட்ராக்டிவ் வேல்யூவேஷன் மாதிரி தோணலாம். ஆனா நான் திரும்ப திரும்ப சுட்டி காட்டுற அந்த ரிஸ்குகள், அதாவது தலைமை மாற்றங்களோட முழுமையான தாக்கம் இன்னும் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. NIM மேல இருக்கிற அந்த தொடர் அழுத்தம், வளர்ச்சி இலக்குகளை அடைய முடியுமாங்கிற அந்த பெரிய கேள்விக்குறி, சொத்து தரத்துல இன்னும் இருக்கிற அந்த நிலையற்ற தன்மை, இதெல்லாம் உண்மையானா பங்கோட செயல்பாடு இன்னும் பாதிக்கப்படலாம். சில சமயம் குறைவான மதிப்பீடுங்கிறது வாய்ப்பை மட்டும் குறிக்காது, ஆபத்தையும் குறிக்கலாம். இங்க ஒரு நிச்சயமற்ற தன்மை, ஒரு அன்சர்டனிட்டி இருக்குங்கிறதா என் கருத்து. வெறும் விலையை மட்டும் வச்சு டக்குன்னு ஒரு முடிவுக்கு வர முடியாது. என்னை பொறுத்தவரை கர்நாடகா வங்கி அதோட 100 ஆண்டுகால பாரம்பரியம், வலுவான நிதிநிலை, தெளிவான செயல் திட்டம், அப்புறம் வளர்ந்து வர்ற டிஜிட்டல் திறன்கள், இதோட இந்த சவால்களை சந்திக்க தயாரா இருக்கு. அவங்களோட டெபாசிட் தளம் ஸ்டேபிளா இருக்கு, மூலதனம் போதுமானதா இருக்கு, புதிய தலைமைக்கு அனுபவமும் இருக்கு, தொடர்ச்சியும் இருக்கு. RAM பிரிவுலையும் டிஜிட்டல்லையும் கவனம் செலுத்துறது சரியான பாதைன்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் ஒரு இறுதி மதிப்பீடா சொல்லணும்னா, சவால்களை ஏத்துக்கிட்டாலும் வாய்ப்புகள் தான் அதிகமா தெரியுது. ஒரு 10க்கு 7 மதிப்பெண் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இது ஒரு அக்யூமுலேட் அல்லது காஷியஸ் பை ரேட்டிங் மாதிரி. சரி, வங்கியோட அடிப்படை பலமா இருக்கு, பாரம்பரியம் இருக்குங்கிறத நானும் ஏத்துக்கிறேன், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா நீங்க சொன்ன அந்த அடுத்தடுத்து நடந்த முக்கிய தலைமை மாற்றங்கள், நிகர வட்டி வரம்புல இருக்கிற அந்த பிரஷர், முதல் காலாண்டுல பார்த்த அந்த மெதுவான வளர்ச்சி, இதெல்லாம் எதிர்கால பாதையில சில முக்கியமான தவிர்க்க முடியாத கேள்விகளை எழுப்புது. அவங்க நிர்ணயித்த இலக்குகளை அடையிறதும் லாபத்தை திரும்பவும் உயர்த்துறதும் நிர்வாகத்தோட செயல்திறனையும் இந்த மாற்றங்களை அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்கங்கிறதையும் பொறுத்து தான் இருக்கு. அதனால அந்த 7ங்கிற ரேட்டிங்ல இருக்கிற நம்பிக்கையை விட நிச்சயமற்ற தன்மை இன்னும் கொஞ்சம் அதிகமாவே இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
நிச்சயமா சவால்களும் இருக்கு, வாய்ப்புகளும் இருக்கு. கர்நாடகா வங்கியோட எதிர்காலம், அவங்க திட்டங்களை எவ்ளோ திறமையா செயல்படுத்துறாங்க, இந்த மாற்றங்களை எப்படி ஒரு வாய்ப்பா மாத்திக்கிறாங்கங்கறத பொறுத்து அமையும். இதுல எந்த சந்தேகமும் இல்ல. இந்த மாதிரி இந்த கோணங்களையும் பார்க்கறது ரொம்ப முக்கியம். இந்த உரையாடல் அந்த பார்வைகளை ஓரளவு உங்களுக்கு கொடுத்துருக்கணும் நம்புறோம். நாங்க பயன்படுத்தின ஆதாரங்கள்ல இன்னும் நிறைய விவரங்கள் இருக்கு. அதையும் நீங்க பார்த்து உங்க சொந்த முடிவை நீங்க எடுக்கலாம். நன்றி.